இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராஃபிக்ஸும் லைட்டிங்கும் ஒரே ஐசி அதாவது A12Sல இருக்கிற ஒரு லைட்டிங் ப்ளஸ் கிராஃபிக்ஸ் ஐசி. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் லைட்டிங் சர்க்கியூட்டும் இதிலே இருக்கும், கிராஃபிக்ஸ் சர்க்கியூட்டும் இதிலே இருக்கும். இது எங்கே இருக்குது அப்படின்னா உங்கள் சிபியூக்கு பக்கத்துலேயே இங்கே இருக்குது. ஓகேவா? இதில் ரிப்பீட்டடாக வர்ற ஃபால்ட்டு எப்படின்னா லைட்டிங் ஃபால்ட்டு வந்து இதில் ரிப்பீட்டடாக வரும். ஆனாலும் இந்த ஐசியை வந்து நம்ம தேவையில்லாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிராஃபிக்ஸ் ஃபால்ட்டும் வந்து இதில் வந்து சேர்ந்து வந்துடும். ஓகேவா? இந்த சர்க்கியூட்டோட டயக்ராம் தான் உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது. இதில் 2 விதமான காயில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒன்று வந்து 10 மைக்ரோஹென்றி காயில். 10 மைக்ரோஹென்றி காயில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே வந்து பிளேஸ் ஆகிருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா 10 மைக்ரோஹென்றி காயில். ஓகேவா? இந்த டயோடு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே பிளேஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கெப்பாசிட்டர். இது வந்து 35 வோல்ட் 50 வோல்ட் கெப்பாசிட்டர்ஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல பிளேஸ் ஆகிருக்கு. ஓகேவா? இதான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடியோட ஆனோடு 24 வோல்ட் லைனு. இப்போ இது உங்களுக்கு இன்புட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வி சிஸ்டம் உள்ளே வரணும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயில் வழியாக உங்களுக்கு உள்ள நுழையும். இது இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு காயில் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கிராஃபிக்ஸ்க்காக இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது சீரியல் டேட்டா கிளாக்கு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சிபியூலேருந்து இது வந்து கண்ட்ரோல் எடுக்குது. இதுலேருந்து +5 வோல்ட் -5 வோல்ட் பார்த்தீங்க அப்படின்னா +5 வோல்ட் -5 வோல்ட் லைன் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். இப்போ இந்த ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு +5 வோல்ட் -5 வோல்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா நமக்கு பேட்ரி இல்லாமல் சாம்சங்கில் பார்த்தீங்க அப்படின்னா லோகோ காமிக்கும். அந்த லோகோ காமிக்கிற நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த +5 வோல்ட் -5 வோல்ட்டை செக் பண்ண முடியும். சரியா? இந்த இருக்கிற பெரிய கெப்பாசிட்டர்ஸ் ஃபஸ்ட்டு இந்த 5.9 பார்த்தீங்க அப்படின்னா இந்த கெப்பாசிட்டி வழியாக போகுது. இந்த கெப்பாசிட்டி எங்கே லோடாக இருக்குது அப்படின்னா இந்த கீழ் பக்கத்தில் இருக்க கெப்பாசிட்டர்ஸ். இந்த மேலே இருக்க கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா -5 வோல்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து கேபிளை பார்த்தீங்க அப்படின்னா இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மல்டிமீட்டரை ஓல்டு மோடில் செட் பண்ணிக்கிறேன். இதில் நான் கேபிளை இன்சர்ட் பண்ண உடனே எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 வோல்ட்டு கிட்ட 133 எடுக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4.13. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து மைனஸ் வோல்டேஜ், அதாவது பிளாக் ப்ரோப் வச்சுருக்கிறதுனால இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு +1 வோல்ட். ஓகேவா? இந்த 2 வோல்டேஜும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரேட் ஆகுது. ஆனால் ஆனோடு வோல்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஜென்ரேட் ஆகலை. ஓகேவா? இது ஏன் ஜென்ரேட் ஆகலை அப்படின்னா அதாவது எனக்கு +5 வோல்ட் -5 வோல்ட் எனக்கு தெளிவாக இருக்குது. இது இல்லாமல் எனக்கு இந்த ஐசிக்கு வேறு என்ன லைன் வரும் அப்படின்னா இந்த PWM எனேபிள் இங்கே ஒரு டெஸ்ட் பாயிண்ட் இருக்குது. இந்த ஹார்ட்வேர் எனேபிள் இருக்குது. ஹார்ட்வேர் எனேபிள் எந்த இடத்துலேருந்து வருதுங்கிறத பார்த்துக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரெசிஸ்டர் இருக்கிற இடம் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எனேபிளுங்கிறது 1.8 வோல்ட் இதுக்கு வருது. எந்த லைனை சொல்கிறேன் அப்படின்னா இந்த லைன் சொல்கிறேன். அதாவது எனக்கு இந்த எனேபிள் வருது. அப்போ இந்த PWM வருதா அப்படின்னா எனக்கு PWMக்கு டெஸ்ட் பாயிண்ட் தான் இருக்குது. ஓகேவா? இது 1.8 வோல்ட் இங்கேருந்து வரும். அப்போ எனக்கு இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா எனக்கு இங்கே டயோடு வேல்யூவை நான் செக் பண்ண போகிறேன். எங்கே செக் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த டயோடுக்கு பிறகு உள்ள கெப்பாசிட்டர்ஸில் நான் டயோடு வேல்யூ செக் பண்ண போகிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், பவர் சப்ளைலேருந்து நான் பவரை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிக்கிட்டு நான் வந்து டயோடு மோடு போட்டுக்கிட்டு ஃபஸ்ட்டு VPHோட இன்புட்டில் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது எனக்கு 346 வருது. இந்த காயிலோட அவுட்புட்டில் எனக்கு 346 வரணும். அப்படின்னா அந்த காயில் நல்லா இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த டயோடோட இந்த பக்கத்தில் செக் பண்ணுறேன். எனக்கு 494 வருது. டயோடோட அந்த சைடில் செக் பண்ணுறேன். எனக்கு 465 வருது. இங்கே இருக்கிற 2 கெப்பாசிட்டர் இருக்குது.
இங்கே செக் பண்ணுறேன் 460p வருது, இங்கே செக் பண்ணுறேன் எனக்கு 460p வருது. ஆனால் எனக்கு இங்கே லைட்டிங்கிறது ப்ராப்பராக எரியல. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காயிலேருந்து ஃப்ளக்ஸ் மாதிரி ரிலீஸ் ஆனதை உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் ரிலீஸ் ஆகிருக்குன்னா என்ன அர்த்தம்னா இந்த காயில் வந்து ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம காயில் நார்மலாக செக் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா கண்டினியூட்டி மோட் போட்டுட்டு நமக்கு இந்த பின்னுக்கும் கண்டினியூட்டி செக் பண்ணுவோம். இங்கே கண்டினியூட்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டினியூட்டி இல்லை. ஓகேவா? அப்போ இந்த காயில் எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஏன் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னா இந்த 2 கெப்பாசிட்டர்லேருந்து உங்களுக்கு அந்த கலர் டிஃப்ரென்ஸை உங்களால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஓகேவா? ஒரு கெப்பாசிட்டர் எல்லோயிஷாக ஆகிருக்கு. அப்போ எனக்கு இந்த கெப்பாசிட்டரும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயிலும் எனக்கு ஃபெயிலியர் ஆகிருக்கும். இது ரெண்டும் சேஞ்ச் பண்ணால்தான் உங்களுக்கு இது ரெடி ஆகும். இது ஆக்சுவலாக லைட்டிங்கும் கிராஃபிக்ஸும் சேர்ந்த ஒரு ஃபோனு. உங்களுக்கு இதை நீங்கள் சரியாக மாற்றலை, இந்த ஐசியை எடுத்து டேமேஜ் பண்ணிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸும் சேர்ந்து ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போனா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த காயிலையும் மாற்றணும், இந்த கெப்பாசிட்டரையும் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த காயில் கெப்பாசிட்டர்ஸ் இது ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சேஞ்ச் பண்ண வரேன். ஃபஸ்ட்டு ஃப்ளக்ஸ் அப்ளை பண்ணிக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து காயிலையும் இங்கே இருக்கிற கெப்பாசிட்டியும் நான் தனியாக எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு காயில். ஓகேவா? நான் காயிலில் எனக்கு கண்டினியூட்டிங்கிறது எனக்கு இருக்கணும். இந்த காயிலோட கண்டினியூட்டியை நான் செக் பண்ணுறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே இந்த காயில் எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கெப்பாசிட்டரை செக் பண்ணுறேன். கெப்பாசிட்டரை செக் பண்ணும்போது எனக்கு இந்த கெப்பாசிட்டர் ஓஎல் வரணும். எனக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூ வருது. ஆக்சுவலாக ஒரு கெப்பாசிட்டருங்கிறது நமக்கு வேல்யூ வந்தாலுமே அது 1800 900 ஹையும் வரும், இல்லை அப்படின்னா டைரெக்டாகவே ஓஎல் வந்துடும். அப்போ எனக்கு இந்த 2 காம்பனண்ட்டுமே ஃபெயிலியர். ஆக்சுவலாக இந்த காம்பனண்ட்டு முதல்ல ஃபெயிலியர் ஆகிருக்காது. இது ஆக்சுவலாக உள்ளே வந்து ஒரு கம்பி தான் சுற்றி இருக்கும். நமக்கு இந்த காம்பனண்ட்டு ஃபெயிலியர் ஆகும்போது உங்களால் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வோல்டேஜை வந்து ஸ்டோர் பண்ண முடியாமல் ஹெவியான லோடு இந்த காயிலுக்கு போகும்போது இந்த காயிலில் உள்ளே இருக்கிற வைண்டிங்ஸ் வந்து கட் ஆகிடும். இப்போ இது வந்து 10 மைக்ரோஹென்றி காயில், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 வோல்ட் கெப்பாசிட்டர். இது ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து இஷ்யூ வந்து சால்வ் ஆகும். இப்போ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு போர்டு ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவால்காமோட 8940 இருக்குது. சரியா? குவால்காமோட 8940 இருக்குது. இப்போ இந்த 8940 பக்கத்தில் எனக்கு காயில் இருக்குது, டயோடு இருக்குது. இப்போ இதோட கெப்பாசிட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு தெரில. இப்போ டயோடோட பார்த்தீங்க அப்படின்னா எந்த கெப்பாசிட்டர் கனெக்டில் இருக்கோ அந்த கெப்பாசிட்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 50 வோல்ட் கெப்பாசிட்டராக இருக்கும். டயோடோட ஒரு எண்டில் வச்சுக்கிட்டு நான் இங்கே வைக்கிறேன் 104ன்னு வருது. சரியா? இது கிடையாது. ஓகேவா? இந்த கெப்பாசிட்டர், இந்த பெரிய கெப்பாசிட்டர் தான் பார்த்தீங்க அப்படின்னா டயோடோட கனெக்ஷனில் இருக்குது. ஓகேவா? அப்போ இந்த கெப்பாசிட்டர்ஸ் இதுவும் இருக்கான்னு பார்த்துக்குவோம். இது இல்லை. சரியா? இந்த கெப்பாசிட்டர்ஸ், இந்த காயில். இப்போ எனக்கு இது எக்ஸாக்டாக 10 ஒன்று எல்சிஆர் மீட்டர் இருந்தால் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இல்லைனா பிஎம்ஐ 8940ங்கிற டயக்ராமை நீங்கள் எடுத்துக்கங்க. இப்போ ரெட்மியில் பார்த்தீங்க அப்படின்னா ரியல்மி 5லையும் பார்த்தீங்க அப்படின்னா இதே தான் இருக்குது. இதோட ஸ்கிமேட்டிக்கில் போயிட்டு, ஏன்னா அதில் வந்து வேல்யூ காமிக்கலை. இங்கே காயில் இருக்குது, 10 மைக்ரோஹென்றி தான்.
ஓகேவா? இதில் 10 மைக்ரோவண்டி 50 வோல்ட் கெப்பாசிட்டி தான் இதுலேயும் கொடுத்துருக்கான். 10 மைக்ரோவண்டி இருக்கிறதுனால நாம் என்ன பண்ணலாம், இந்த காயில் எடுத்து தாராளமாக நீங்கள் உங்களோட சர்க்யூட்டுக்கு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் சர்க்யூட்டுக்கு நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து 10 மைக்ரோ வண்டி தான் தேவைப்படுது. அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா 10 மைக்ரோ வண்டியாக எடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ இங்கே இருக்கிற காயில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 10 மைக்ரோ வண்டி காயில். இந்த கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு உங்கள்கிட்ட எல்சிஆர் மீட்டர் இருக்குதுன்னா நீங்கள் எல்சிஆர் மீட்டர் வச்சு ப்ராப்பராக வேல்யூ செக் பண்ணி எடுக்கலாம். ஆனால் எல்லார்டையும் எல்சிஆர் மீட்டர் இருக்காது. சரியா? முடிஞ்ச அளவுக்கு இந்த பழைய போர்ட்ஸ்லாம் கொஞ்சம் ஷேக் பண்ணி வைங்க, எடுங்க. ஏன்னா சீக்கிரமே பல்ஜ் ஆகிடும். காயில் எடுத்தாச்சு. ஃபஸ்ட் எடுத்தாச்சு. ஓகேவா? இப்போ இந்த ஸ்க்ராப் போர்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட போர்டில் இந்த லைனில் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து காயில், அதுக்கு அடுத்தது கெப்பாசிட்டர்ஸ். பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டையுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ரெண்டும் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும், போர்டை வந்து முதல்ல கூல் பண்ணணும். போர்டை வந்து டெம்பரேச்சரை குறைச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா போர்டை வந்து நான் கம்ப்ளீட்டாக கூல் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா செட்டில் போட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? இது வீடியோவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து இது ரிலேட்டடாக இருக்கும். உங்களால் சார்ஜிங் லோ வந்து பார்க்க முடியும். ப்ளஸ் இதுக்கு அடுத்தது உங்களால் பர்சன்டேஜையும் இதில் வந்து விஷுவலாக பார்க்க முடியும். சார்ஜிங் லோ வந்து வந்திருக்கு. இப்போ பர்சன்டேஜ் ஷோ ஆகுது. ஆக்சுவலாக இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபால்ட்டு தான். ஆனால் இது ரெடி பண்ண முடியாத கண்டிஷனுக்கும் இந்த ஃபோன் போகுது. என்னென்னா இதை தெரியாமல் நம்ம வந்து இந்த லைட்டிங் ஏசியை வந்து ஹேண்டில் பண்ணும்போது இந்த லைட்டிங் ஏசி சில நேரம் வந்து கம்ப்ளீட் ஃபெயிலியருக்கு போயிட்டு கம்ப்ளீட் வந்து ஷார்ட் ஆகிடுது. அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணாலுமே இந்த ஃபோனுங்கிறது ரெக்கவர் ஆக மாட்டேங்குது. அப்போ நீங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஃபால்ட்டாக இருந்தாலுமே நாம் கொஞ்சம் வந்து அதை ப்ராப்பராக ஒரு சர்க்யூட்டை பார்த்து நாம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் கிடைக்கிற ஸ்கில்லுங்கிறது ரொம்ப வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா நமக்கு எப்பொழுதுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபால்ட்டு தான் வருங்கிறது தெரியாது. அதில் ஏதாவது ஹிடன் ஃபால்ட்டு கூட நமக்கு வரும். அப்போ உங்களுக்கு ஸ்கிமேட்டிக் தெளிவாக படிக்க தெரிஞ்சிருந்தால் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா
இந்த சர்க்யூட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பண்ணுறதன் மூலமாக. ஏன்னா இது வந்து யூடியூப்பில் உங்களுக்கு நிறையா வந்து கிடைக்கக்கூடியது. இப்போ இதை பார்த்து எல்லாமே வந்து யூடியூப்லேருந்து ரெக்கவர் பண்ணிட முடியுமா அப்படின்னா கிடையாது. உங்களுக்கு அதை ரெடி பண்ணுற ஸ்கில்லுங்கிறது கம்பல்சரி வேணும். அதுக்கு ஸ்கிமேட்டிக் வந்து நல்லா ரீட் பண்ண தெரிஞ்சிருந்தால் உங்களால் நல்லாவே சர்வீஸ் பண்ண முடியும். உங்களுக்கு ஸ்கிமேட்டிக்கை ரீட் பண்ணி சர்வீஸ் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் லெவலில் ஒரு ஸ்கிமேட்டிக்கை ரீட் பண்ணி எப்படி ஒரு சர்க்யூட்டை வந்து ஃபால்ட் ஃபைண்ட் பண்ணுறங்கிற மெத்தடை நாங்கள் கிளியராக சொல்லி தந்துட்டுருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை தாம்பரத்தில் லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பேசிக் எலக்ட்ரானிக்ஸ், பேசிக் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதை பார்க்குறது மூலமாக நல்லா இம்ப்ரூவ் ஆவீங்க. சேனலில் போட வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.